கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் ரெசிபி யார் வேணாலும் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். மனம், நிறம், சுவை இது மூணுத்துலயும் எந்த விதமான குறையும் இல்லாம நல்ல மெதுன்னு சாஃப்டா பஞ்சு மாதிரி, அதே சமயம் கேக்க இந்த மாதிரி உடைச்சு பார்த்தோம்னா உள்ள நல்ல ஒரு ஈரப்பதம் நிறைந்த மாய்ஸ்டான ஒரு டெக்ஸ்சர்லையும், குறிப்பா ஓடிஜி ஓவன் இல்லாம வீட்டுல உள்ள பிரஷர் குக்கர்ல 1 கிலோ அளவிலான ப்ளம் கேக்க இனி கடைகள்ல அதிக காசு கொடுத்து வாங்காம பிரமாதமான சுவையில இப்படி செய்யுங்க. அதுக்கு முதல்ல ஈரப்பதம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் கப்ல 2 துண்டு பட்டை, 2 பெரிய முழு ஏலக்காய், 2 கிராம்பு. இதுக்கு மேல நீங்க ஜாஸ்தியா ஸ்பைசஸ கண்டிப்பா சேர்க்க கூடாது. இப்போ இது கூட நான் 250 ml கப்பால 1/4 கப் அளவுக்கு சர்க்கரைய இந்த ஸ்பைசஸ் கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா நைஸ் பவுடரா உங்களால எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா அரைக்க முடியுமோ இது போல அரைச்சுக்கோங்க. அரைச்ச இந்த சர்க்கரை பொடி அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா இந்த கேக் ரெசிபிக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸும் ட்ரை நட்ஸும் பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண பாதாம், 2 டேபிள் ஸ்பூன் பொடியான அறுக்கின பெரிச்சம்பழம், 2 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண செரிஸ், 4 டேபிள் ஸ்பூன் கலர்ஃபுல்லான டூட்டி ஃப்ரூட்டி. இப்போ இவ்வளவையும் சேர்க்கணுமான்றது அவசியம் இல்லை. இதுல உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் தாராளமா சேர்த்து செய்யலாம். நான் இப்போ இது எல்லாமே சேர்த்து தான் இதை செய்ய போறேன். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஸ்டவ்ல இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதுல நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சிருந்த சர்க்கரை பொடி முழுசையும் இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை நல்லா கைவிடாம கலந்து விடுங்க. இது கலந்து விட பாத்தீங்கன்னா இது நல்லாவே கொஞ்சம் கொஞ்சமா கற்கண்டு மாதிரி நல்லா கட்டிப்பட்டு வர ஆரம்பிக்கும். அதே சமயம் நிறமும் மாறி நல்ல ஒரு பிரவுன் கலருக்கு வர ஆரம்பிக்கும். இதை மேற்கொண்டு இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த சர்க்கரை அப்படியே நல்லா உருகி நல்ல இழக்கம் கொடுத்துட்டு இந்த மாதிரியான ஒரு தேன் கலருக்கு நல்ல ஒரு அருமையான நிறத்துல வரும். இதை மேற்கொண்டு நீங்க அடர்த்தியான பிரவுன் கலர் வர அளவுக்கு போக விட்டீங்கன்னா கேக் கசக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரியான ஒரு பொன்னிறமான தேன் கலர் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோல மாத்திட்டு மெஷரிங் கப்பால 1/2 கப்பு அளவுக்கு இதுல தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்க்கும் போது சடசடன்னு நிறைய பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி அப்படி பொங்கி வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்க தண்ணீர் சேர்க்கும் போது கொஞ்சம் ஜாகிரதையாவே தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸோட ஃப்ளேமை மீடியம்ல மாத்திக்கோங்க. இந்த சமயத்துல இது கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து ரெடியா வச்சிருந்த ட்ரை நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு மிதமான தீயில 5 நிமிஷத்துக்கு இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா சாஃப்டா வெந்து வர அளவுக்கு இது போல வேக வைங்க. இது போல செய்யறதுனால நீங்க அதிக நேரம் ஊற வச்சு செய்யற முறையை தவிர்க்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ கேஸ் ஸ்டவை கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இதை இறக்கி கீழே வச்சிருங்க. இப்போ இது நல்ல முழுமையா சுடெல்லாம் குறைஞ்சி சில்லுன்னு ஆறுனதுக்கு அப்புறமா இதுல இப்போ 2 முழு முட்டைகள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் கருவோடையே சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன முட்டையாக இருந்ததுன்னா 3 சேர்த்துக்கோங்க. பெரிய முட்டைகளாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கோங்க. இதில் முட்டைகளை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த கலவையோட முட்டைகள் போய் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி இது போல் 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃபைனா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இப்போ இதில் மெஷரிங் கப்பால 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். மைதா சேர்க்கறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க மைதாவை தவிர்த்துட்டு மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவை தாராளமாக சேர்த்து செய்யலாம். அடுத்ததா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மெஷரிங் கப்பால 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை இதில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்க்கும் போது பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி தான் சேர்க்கணும். அடுத்ததா அதே மெஷரிங் கப்பால் 1/4 கப் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத ரிஃபைன்டு ஆயில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஃப்ளேவர் இல்லாத ஆயில் தான் சேர்க்கணும். அடுத்ததா கூடவே அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு திக்கான காய்ச்சி ஆற வச்ச பால் இது கூட சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது இதில் எக்ஸ்ட்ராவா தண்ணீரை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. இதில் சேர்த்துருக்கக்கூடிய பால், எண்ணெய், இதுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் இதை மட்டுமே பயன்படுத்திட்டு கேக் மாவு ரொம்ப கட்டியா திக்காவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப லூஸா தின்னாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு பதத்துல தான் இருக்கணும். மாவை எடுத்து மேலிருந்து கீழே விட்டு பார்த்தோம்னா மாவு அப்படியே மடிப்பா ரிப்பன் கன்சிஸ்டன்சி போல இந்த மாதிரியான ஒரு பதத்துல இருக்கணும். இப்போ சரியான அளவுகளோட சரியான பதத்துல கேக் பேட்டர் பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம கேக் மோல்டை பத்தி பார்த்துடலாம். நீங்க செய்யக்கூடிய கேக்கை உயரம் கம்மியாகவும் அதே சமயம் நல்ல அகலமா பெருசான கேக்கா வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க இந்த மாதிரியான ஒரு டின்னை சூஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்க நல்ல அகலமா இருக்கு, உயரம் மட்டும் கம்மியா இருக்கு. இது ஒரு ஆப்ஷன்.
அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேக் உங்களுக்கு அகலம் கம்மியா நல்ல ஹைட்டா வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பாத்திரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க இது நல்ல ஹைட்டா இருக்கு, அகலம் மட்டும் கம்மியா இருக்கு. பாருங்க இது போல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அடிகனமான பாத்திரம் எதுவா இருந்தாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னொரு ஆப்ஷன். நான் எந்த விதமான கேக் மோல்டையும் யூஸ் பண்ணாம இந்த பாத்திரத்திலேயே செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த பாத்திரத்துல கொஞ்சமா நெய்யோ அப்படி இல்லைன்னா எண்ணெயோ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி உள்ள ஃபைனா கிரீஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா மைதாவோ அப்படி இல்லைன்னா கோதுமையோ அது உங்களுடைய விருப்பம் தான். நான் மைதா சேர்த்திருக்கேன். நம்ம எடுக்கக்கூடிய மைதாவை இது உள்ள நல்லா தூவிட்டு இந்த எண்ணெயில படுற மாதிரி ஃபுல்லா இது போல அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்யறதுனால இந்த பாத்திரத்துக்குள்ள பட்டர் ஷீட் போடுறத தவிர்த்திடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பாத்திரத்துல நம்ம ஆல்ரெடி தயாரா ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் மாவை உள்ள சேர்த்துக்கலாம். மாவு பாருங்க பாத்திரத்துல சேர்க்கும் போது மாவு எந்த அளவுக்கு மடிப்பா வந்து விழுதுன்னு. இந்த மாதிரி இருந்தா தாங்க கேக்குமே நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப பாத்திரத்துல கேக் மாவை முழுசா சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க பாத்திரத்தை நல்லா தூக்கிட்டு நல்லா இது போல ஃபோர்ஸா 2-3 முறை டாப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி செய்யறதுனால இந்த கேக் மாவுல இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆகிடும். அடுத்ததா இந்த கேக்கை நம்ம பேக் பண்ண போறோம். OTG ஓவன் இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய அகலமான ப்ரெஷர் குக்கரை ஃபுல் ஃப்ளேம்ல 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீ ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதுக்குள்ள ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். அதுக்கும் மேலே நம்ம ரெடி பண்ணி தயாராக வச்சிருக்க கேக் டின்னை உள்ள சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரோட மூடியில் கேஸ்கெட் அண்ட் விசில் இது ரெண்டும் சேர்க்காம மூடி போட்டு மூடி மிதமான தீயில 45 நிமிஷத்துக்கு இதை பேக் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக 45 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இடையிடையே கேக்கை திறந்து பார்க்கறத தவிர்த்துருங்க. அப்புறம் கேக் சரிவர வேகாது. இப்போ பாருங்க 45 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். கேக் வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இது போல ஒரு ஷார்ப்பான டூலை டின் அடி வரைக்கும் உள்ள விட்டு குத்தி எடுத்து பாருங்க. டூலில் மாவு பிசுபிசுன்னு ஒட்டக்கூடாது. அப்போதான் கேக் நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். கேக் வேகும் போதும் சரி கேக்கு வெந்ததுக்கு அப்புறமும் சரி வீடு முழுக்க கேக் வாசம் நல்ல கமகமான இருக்கும். இப்ப சூடா இருக்கிற அந்த கேக் நல்ல முழுமையா ஆறுனதுக்கு அப்புறமா இது போல டிமோல்டு பண்ணிடுங்க. டிமோல்டு பண்றது உங்களுக்கு எப்படின்னு நல்லாவே தெரியும். டிமோல்டு பண்ணதுக்கு அப்புறமா கேக்கை கட் பண்ணிக்கலாம். கேக் பாருங்க கட் பண்ணதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு நல்ல புசு புசுன்னு பஞ்சு போல சாஃப்டா இருக்குன்னு கேக்கை உடைச்சு காட்டுறேன் பாருங்க. கேக் எந்த அளவுக்கு உள்ள ஒரு ஈரப்பதமா நல்ல ஒரு மாய்ஸ்டான கன்சிஸ்டன்சில இருக்குன்னு. கேக்கோட நிறத்தையும் பாத்தீங்களா நல்ல ஒரு அடர் பிரவுன் கலர்ல பேக்கரிகள்ல கிடைக்கக்கூடிய அதே நிறம் மனம் ஒன்னு சேர அதே சுவையில கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு பிரமாதமான சுவையில இருக்கும். ஓகே, நீங்களும் இந்த கேக் ரெசிபி உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.